1963 நடந்த ஒரு ரயில் கொள்ளை உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 15 முகமூடி அணிந்த மனிதர்கள் ஒரு ராயல் மெயில் ரயிலை நிறுத்தினர். அந்த ரயிலில் 26 லட்சம் பவுண்டுகள் இருந்தது. அவர்கள் போலி சிவப்பு சிக்னல்களை வைத்து ரயிலை ஏமாற்றினர். இங்கிலாந்தின் கிராமப்புறத்தில் நடந்த இந்த நாடகம் மிகவும் திட்டமிட்டதாக இருந்தது. அவர்கள் என்ஜினையும் முன்பெட்டிகளையும் பிரித்தனர். ரயில் ஓட்டுநரை தங்கள் விருப்பமான இடத்திற்கு கொண்டு சென்றனர். வெறும் 30 நிமிடங்களில் 120 அஞ்சல் பைகளை லேண்ட் ரோவர்களில் ஏற்றி தப்பித்தனர். அவர்கள் மாதங்களுக்கு முன்பே ஒரு பண்ணையை வாங்கி வைத்திருந்தனர். அங்கே ஒளிந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் விளையாடிய மோனோபோலி விளையாட்டு, பலகையில் விட்ட கைரேகைகள் தான் அவர்களின் முடிவுக்கு காரணமாயிற்று. பெரும்பாலானோர் பிடிபட்டு 30 ஆண்டு சிறை தண்டனை பெற்றனர். ஆனால் ரோனி பிக்ஸு தப்பித்து பிரேசிலில் பல ஆண்டுகள் ஒளிந்து வாழ்ந்தார்.